நூதன முறையில் ஏமாற்றி அடமானம் வைக்கப்பட்ட தனது காரை மீட்டு தர வேண்டும் என்று துணை நடிகை மணிமேகலை என்பவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட நாம் கேட்கலாம். நிர்மல், வணக்கம். இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன? துணை நடிகையினுடைய இந்த புகார் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சினிமாவில் கடந்த 23 ஆண்டுகளுக்கு மேலாக சிறிய வேடங்களில் நடித்து அதன் பின் இயக்குனர் சங்கரின் நண்பன் படத்தில் ஜீவாவின் அம்மாவாகவும், வெற்றிமாறன் இயக்கிய வடச்சென்னை படத்தில் தனுஷிற்கு அம்மாவாகவும் நடித்தவர் நடிகை மணிமேகலை. இவர் சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் வசித்து வருகிறார். வறுமையில் இருந்து சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து சம்பாதித்த பணத்தில் மாத தவணையில் கார் ஒன்று வாங்கியிருக்கிறார். அந்த காரில் மணிமேகலை தனது படப்பிடிப்புக்கு செல்வதற்காக வாங்கியிருக்கிறார். இந்நிலையில் கடந்த 2023 ஆண்டு மணிமேகலையின் மகன் கண்ணனின் நண்பர் ரத்னவேலு என்பவர் அவசர தேவைக்காக 6 லட்சம் ரூபாய் தேவை என கூறி வீடு லீஸுக்கு வைத்திருந்த பணத்தை கண்ணன் ரத்னவேலுக்கு கொடுத்திருக்கிறார். உடனே தருவதாக கூறி தராமல் ஏமாற்றிய நிலையில் கடந்த 2023 ஆண்டு கண்ணன் ரத்னவேல் பாண்டியனை பிடித்து கேட்டபோது தஞ்சாவூரில் பெரிய வேலை ஒன்று முடிந்து விட்டது, அங்கு எனக்கு தர வேண்டிய பணத்தை வாங்கி உனக்கு தருகிறேன் என கூறி கூடவே கண்ணனை தனது அம்மாவின் காரை எடுத்துக்கொண்டு தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் லாட்ஜுக்கு அழைத்து சென்று இரவு தங்கியிருக்கின்றனர். அங்கு லாட்ஜி சென்ற பிறகு ரத்னவேல் பாண்டியன் தனக்கு மும்பைக்கு சென்றால் தான் வேலை முடியும், அங்குதான் பணம் கிடைக்கும் என்று கூறி அதனால் கண்ணனையும் அஜய் என்பவரையும் முதலில் விமானம் மூலமாக மும்பைக்கு அனுப்பி வைத்துவிட்டு ரத்னவேல் 2 நாள் கழித்து வருகிறேன் என கூறி அனுப்பி வைத்திருக்கிறார். இதனை நம்பி கண்ணன் காரை தஞ்சாவூரிலே விட்டு சென்றிருக்கிறார். அந்த நேரத்தில் காரை ரத்னவேல் பாண்டியன் தன்னுடைய கார் என்று சொல்லி மாதவன் என்பவர் மூலம் தஞ்சாவூரில் உள்ள ராஜா என்பவரிடம் அடமானம் வைத்து 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பின்னர் சந்தேகம் அடைந்து வரக்கூடிய என ரத்னவேல் பாண்டியன் மாதவனுக்கு மும்பைக்கு சென்றுள்ளார். அங்கு பணம் தராமல் மீண்டும் ஆசை வார்த்தை கூறி திருப்பதிக்கு கண்ணனை அழைத்து சென்று அங்கும் பணம் தராமல் கடைசியாக கண்ணனை சென்னையை விட்டு சென்றிருக்கிறார். சென்னை திரும்பியதும் நடிகை மணிமேகலை தனது மகனிடம் காரை பற்றி கேட்டபோது ரத்னவேல் பாண்டியன் இடம் கொடுத்து வைத்திருக்கிறேன் என கூறினார். பிறகு காரை வாங்கி வருவதற்காக தஞ்சாவூருக்கு சென்ற ரத்னவேல் பாண்டியனிடம் கேட்டபோது மாதவன் மூலமாக ராஜா என்பவரிடம் அடமானம் வைத்து விட்டதாக கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நடிகையும் அவரது மகனும் பலமுறை கேட்டும் அவர் காரை தரவில்லை, போனும் எடுப்பதில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக தஞ்சாவூர் மெடிக்கல் கல்லூரி காவல் நிலையத்தில் நடிகை மணிமேகலை புகார் அளித்திருக்கிறார். அதில் எங்களிடம் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றும் விதமாக செயல்பட்ட ரத்னவேல் பாண்டியன் மீது, அவருக்கு உடந்தையாக இருந்த மாதவன் மீதும் ராஜா என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டி காரை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் மோசடி செய்ததாக புகார் அளித்த நிலையில் 1 வருடத்திற்கு மேலாகியும் காரை மீட்டு தரவில்லை என நடையாய் நடப்பதாக மணிமேகலையின் தரப்பில் கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி நிர்மல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.